योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. பகவான் தாமதிப்பாரா? ஆனால் ஒருபோதும் தவற மாட்டாரா? வணக்கம் அன்பர்களே. நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான அனுபவத்தை சந்தித்திருப்போம். ஒரு பிரச்சனை, ஒரு வேண்டுதல், ஒரு கண்ணீர், அதை பகவானிடம் வைத்து இப்பவே இது தீரணும் என்று மனமாற வேண்டுகிறோம். ஆனால் நாட்கள் போகும், மாதங்கள் போகும், சில நேரம் ஆண்டுகளும் போகும். அப்போ மனதில் ஒரு கேள்வி எழும். பகவான் என் குரலை கேட்கவில்லையா? நான் அவருக்கு முக்கியமில்லையா? இந்த கேள்வி எழுவது நம்பிக்கை இல்லாததால் அல்ல, நாம் மனிதர்கள் என்பதால் தான். வலி வந்தால் உடனடி நிவாரணம் தேடுவது மனித இயல்பு. ஆனால் அந்த இடத்தில்தான் உண்மை சொல்லும் ஒரு வரி நமக்கு திசை காட்டுகிறது. பகவான் தாமதிப்பார், ஆனால் ஒருபோதும் தவறமாட்டார். இந்த ஒரு வரி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படை உண்மை. பகவான் தாமதிப்பது அவர் செயல்படவில்லை என்பதல்ல, அவர் வேறொரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையின் முழு படம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். நாம் ஒரு சிறிய கண்ணாடி வழியாக நம்முடைய பிரச்சனையை பார்க்கிறோம். பகவான் ஒரு பெரிய பரப்பிலிருந்து நம்முடைய கடந்த காலம், இன்றைய நிலை, எதிர்கால பாதை அனைத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறார். நமக்கு ஒரு விஷயம் தாமதம் போல தெரிகிறது, ஆனால் பகவானுக்கு அது தயாராகும் நேரம். தாமதம் என்பது மறுப்பு அல்ல. பல பேர் நினைப்பார்கள், பகவான் கேட்டதை கொடுக்கவில்லை என்றால் அது மறுப்பு. ஆனால் உண்மையில் 3 வகையான பதில்கள் இருக்கிறது. உடனடி அருள், அது நமக்கு பயனுள்ளதாக இருந்தால். தாமதமான அருள், நம்மை முதலில் ஒரு நிலையில் வளர்த்த பிறகு. வேறொரு வடிவிலான அருள், நாம் கேட்பது சரியல்ல என்றால் அதற்கு பதிலாக நமக்கு நன்மை தரும் ஒன்றை தருவது. நாம் கேட்பது சரி என்று நினைக்கிறோம், ஆனால் பகவான் கொடுப்பது நமக்கு நன்மை தருவது. இந்த இரண்டுக்கும் இடையில்தான் நம்முடைய புரிதலும் பகவானின் கருணையும் மோதுகிறது. வாழ்க்கை உதாரணம், தாயின் அன்பு. ஒரு குழந்தை அழுது கொண்டே ஒரு பொருளை கேட்கிறது. அம்மாவுக்கு தெரியும், இந்த பொருள் இப்போ குழந்தைக்கு கொடுத்தால் ஆபத்து. அம்மா உடனே கொடுக்காமல் பிறகு தருகிறேன் என்று தாமதிக்கிறாள். குழந்தைக்கு அது தண்டனை போல தெரியும், ஆனால் உண்மையில் அது பாதுகாப்பு. அம்மா கொடுக்காதது அன்பு இல்லாததால் அல்ல, அதிக அன்பு இருப்பதால் தான். அதே போலத்தான் பகவானின் தாமதமும். அது நம்மை காயப்படுத்த அல்ல, நம்மை காக்க. நம்பிக்கை சோதிக்கப்படும் நேரம். பகவான் நம்மை சோதிப்பதில்லை, ஆனால் நம்பிக்கை நேரத்தின் மூலம் உறுதியாக்கப்படுகிறது. அருள் உடனே வந்தால் நாம் அதை அதிர்ஷ்டம் என்று நினைத்து கடந்து போய்விடுவோம். ஆனால் தாமதம் வந்தால் நாம் உள்ளுக்குள் மாற ஆரம்பிக்கிறோம். பொறுமை வருகிறது, பக்குவம் வருகிறது, உள்ளம் மெதுவாக நெகிழ ஆரம்பிக்கிறது. இந்த மாற்றமே பகவான் செய்யும் மிகப்பெரிய மறைமுக அருள். தாமதத்தை எப்படி எதிர்கொள்வது? இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேண்டுதல் நிறைவேறாமல் தாமதமாகிக் கொண்டிருந்தால் இந்த 3 விஷயங்களை செய்யுங்கள். தினமும் ஒரு முறை மனதார சொல்லுங்கள், பகவானே, நான் அவசரப்படுகிறேன், நீங்கள் அறிந்த நேரத்தில் எனக்கு உகந்ததை தாருங்கள். நாம ஜெபத்தை கேட்கும் மனப்பாங்கில் செய்யுங்கள். கொடு என்று மட்டும் கேட்காமல் என்னை மாற்று என்று வேண்டுங்கள். அந்த இடைப்பட்ட காலத்தை சோர்வுக்காக அல்ல, உள்ளம் வளர்வதற்கான காலமாக பயன்படுத்துங்கள். அன்பர்களே, பகவான் அமைதியாக செயல்படுகிறார். நமக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையின் பாதையை
மெதுவாக நேராக்குகிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தாமதமாகிக் கொண்டிருந்தால் இதை கண்ணீர் துடைக்கும் ஒரு வார்த்தையாக வைத்து கொள்ளுங்கள். பகவான் தாமதிப்பார், ஆனால் ஒருபோதும் தவறமாட்டார். யோகிராம் சுரத்குமார். அர்ப்பணமஸ்து.